Damn it! Damn it! How could he put hand on you? How could he? என்ன நடந்தது சொல்லுங்கப்பா. ஆதி, இந்த பாரு, கோவப்படாம நிதானமா கேளு. கோவப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? அந்த ராஸ்கல் உங்க சட்டையை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டா எப்படி என்ன நிதானமா இருக்க சொல்றீங்க? அவன் முன்கோவக்காரனா இருக்கான். அவனை விட நான் கோவக்காரன். அவனை விட பல மடங்கு மோசமான கோவக்காரன் தான். அது கொஞ்சம் இத பாருங்க, உங்களுக்கு அவன் கூட என்னங்க பேச்சு? என்ன பிரச்சனை? சொல்லுங்க. கேக்குறல? கேக்குறாங்களா? சொல்லுங்கப்பா. அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணு. இந்த காலத்து பசங்களுக்கு அட்வைஸ் கேட்கிற பொறுமையோ பக்குவமோ இல்லையே. என்ன செய்யறது? அதுதான் ப்ராப்ளம். என்னது? அட்வைஸ் பண்ணதுக்கா இப்படி நடந்துக்கிட்டான்? அவனா அந்த ராஸ்கலை என்ன பண்றேன்னு பாருங்க. அம்மா ப்ளீஸ். என்ன அட்வைஸ் பண்ணீங்க? எது சம்பந்தமா அட்வைஸ் பண்ணீங்க? கேக்குறல, சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. வந்து அபி சம்பந்தமா என்ன அபி? இதுல அபி எங்க வந்தா? இல்ல ஆதி, ரஞ்சனியோட கல்யாணம் சம்பந்தமா பாஸ்கட்ட முதல்ல நான் தான் பேசினேன். இப்பதான் ரஞ்சனி உயிரோடு இல்லையே. So what? அபி வந்து பாஸ்கரோட முதல் மனைவி தானே. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாமேன்னு. Is he crazy by any chance? உங்களுக்கு என்ன இத பத்தி பேச்சா? உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எவ்வளவு ரோட்ல போறவன் மேல உங்களுக்கு அப்படி என்ன மரத்தனமான ஆக்ரஹா? என்னங்க இது பைத்தியக்காரத்தனம்? நம்ம வீட்ல சொந்த பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ண பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்காக பேசி எவனோ ஒருத்த உங்க சட்டையை பிடிச்சி, ச்சே, அசிங்கமா இல்ல? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணா அவ சட்டையை பிடிக்காம வேற என்ன பண்ணுவா? அவ பண்ணது தப்பே கிடையாது. எங்க சாப்பிட்டுட்டு வீட்ல சும்மா இருக்க முடியலனா தோட்டத்துக்கு போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துங்க, இல்ல கிளப்புக்கு போய் ஸ்னூக்கர் ஆடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு வெளியில இப்படி பேசி எங்க மானத்தை வாங்காதீங்க. இல்லம்மா, ஏதோ ஒரு பொதுவான அக்கறை தானே. லோக், ரஞ்சினிக்காக நீங்களும் நானும் அவ கல்யாண விஷயத்துல இன்வால்வ் ஆனோம். ஓகே, ரஞ்சினி எப்போ போயிட்டா, அவ்வளவுதான். இட்ஸ் ஓவர். தி சாப்டர் இஸ் க்ளோஸ்ட். இனிமே எந்த நாய் எப்படி போனா நமக்கு என்ன? இது பாருங்க, இது சம்பந்தமா இனிமே எந்த பேச்சுவார்த்தை நடந்தாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அந்த அபி மேல அக்கறை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது பைத்தியக்காரத்தனம் பண்ணீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னம்மா பேசிட்டு போறான் பாரு காஞ்சன். இல்லத்தே, அவன் ஏதோ பைத்தியக்காரன். நான் ஏதோ ஒரு அக்கறையில போய் இதுக்காக இவ்வளவு தூரம். சாரி மாப்ள. ஏண்டா அந்த ஆதி உன்னை அடிச்சிருக்கா, நீ வெக்கம் இல்லாம வாங்கிட்டு வந்து நிக்கிற. அவன் அங்கேயே இழுத்து போட்டு 4 மிதி மிதிக்க வேண்டாம்? அப்பதானடா நீ ஏமாக உன்னை பெத்து வளர்த்து ஸ்ட்ராங்கான மனுஷன் ஆக்குறதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாம்? இப்ப நீ ஏன் கத்துற? எதுக்கு கத்துற? என்னைய பேசுற? என் பிள்ளை அவன் கை நீட்டி அடிச்சிருக்கான். அவன் வீட்டுக்கு போய் 4 வார்த்தை நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டாதாயா என் மனசு ஆறும். இங்க பாரு, நான் அவனை சும்மா விட போறது இல்ல. என்ன அலமேலோ, அப்பனோட ஷர்ட்டை பிடிச்சா எந்த பிள்ளைக்கு கோவம் வராது? அது மட்டும் இல்ல, ஈஸ்வரன் சார் எவ்வளவு பெரிய மனுஷன். யோ, இப்ப நீ என்ன சொல்ல வர? அவன் பாஸ்கர் அடிச்சது சரிங்கிறியா?
நான் சரின்னு சொல்லல அலுமேலு. ஈஸ்வரன் சார் அபி மேல இருக்கிற அக்கறையில ஏதோ பேசியிருக்காரு. இவனுக்கு ஏன் கோவம் வரணும்? சரி, கோவம் வந்துச்சு. ஷர்ட்டை போய் ஏன் பிடிக்கணும்? இவன் பண்ணது தப்பு தானே? அதான பார்த்தேன். நீ எந்த காலத்துலயா நம்ம பிள்ளைங்க மேல அக்கறையா இருந்திருக்க? எப்பவுமே நீ மூணாவது மனுஷங்க நியாயத்தை மட்டும் தானே பேசுவ. நம்ம வீட்டு நியாயத்தை தான் நீ கண்டுக்கவே மாட்டியே. ஆமா, அந்த ஆள் யாரியா? அந்த ஆள் யாரு? ஓ மருமக அபிக்கு சிபாரிசு பண்றதுக்கு. அதான் ஏன் மருமக ரஞ்சினி போய் சேர்ந்துட்டால. அவளே போனதுக்கு அப்புறம் நமக்கும் அந்த பாம்பே வாழக்கும் என்னைய சம்பந்தம்? போய் அவர் ஜோலி அவர் பார்க்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு எவ்வளோ ஒருத்திக்காக நம்ம கிட்ட எதுக்கு இவர் சிபாரிசுக்கு வரணும்? I'm very sorry, பாஸ்கர். நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அப்போட சட்டையை பிடிச்சா எந்த மகனுக்கு கோவம் வரத்தானே செய்யும். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க கோச்சதுலயும் நியாயம் இருக்கு. அப்பா உங்ககிட்ட அனாவசியமா பேசிருக்காரு. அபி பத்தி அவர் உங்ககிட்ட பேசினது தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எனக்கு அபிய சுத்தமா பிடிக்காது. அவன் மேல எனக்கு ஏகப்பட்ட கோபம். அவளை பத்தி எப்பா பேச வேண்டிய தேவையே இல்லை. எனிவே, நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்ஃபேக்ட் இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சாரி கேட்டதே இல்லை. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சாரி பாஸ்கர். நான் வரேன். எல்லா பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவலைப்படாதீங்க அபி, தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் வரும். ஏற்கனவே நம்ம கீழ்கோர்ட்ல கேஸ் ஜெயிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா அவங்க அப்பீல் பண்ணிருக்காங்கன்னா நம்ம வேலையை கெடுக்கிறதுக்காக தானே. அதான் அவங்க வேலைன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க, என்ன பண்றது? சரி சார், நமக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கு? ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். ஏற்கனவே கீழ்கோர்ட்ல தீர்ப்பு நமக்கு ஃபேவரா வந்திருக்கு. அது டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ் அடிப்படையா வச்சு நமக்கு கிடைச்ச தீர்ப்பு. அதனால அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டேவை ஈஸியா வெக்கேட் பண்ணிடலாம். நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, டோன்ட் வரி மேடம். ஆமா அபி. Damn it. சுஜாதா, என்ன இப்படி இப்போ இந்த வழியில வந்துட்டாங்க? கூல் டவுன் ஆதி. ஸ்டே கொடுத்ததும் வேலை நின்னுன்னு நினைச்சேன். ஒருவேளை ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டாங்கன்னா? ஏன் அது டென்ஷன் ஆவறீங்க? நான் இருக்கேன்ல, அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துருவேனா? I don't know. என்னமோ பண்ணுங்க, ஆனா நான் நினைக்கிறது நடக்கணும். That's all. வாங்க. Abhi Constructions lawyer
மிஸ்டர் ராம்கோபால், யூ கேன் ப்ரொசீட். யுவர் ஆனர், ஏற்கனவே எதிர்க்கட்சிக்காரர்களால் கீழ்கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அபி கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான பணியில் எந்தவித குறைபாடும் இல்லை, எல்லா விதமான பரிசோதனைகளும் முறையாக செய்யப்பட்டிருக்கிறது, கட்டிடம் கட்டுவதற்கு தேவையான விதிகளும் நிபந்தனைகளும் முறைப்படி கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை ஏற்றுக்கொண்டுதான் கீழ்கோர்ட் இந்த தீர்ப்பையே வழங்கியுள்ளது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அப்பீல் உள்நோக்கம் கொண்டது. எனவே இக்கருத்தை ஏற்றுக்கொண்டு ஸ்டே ஆர்டரை வெக்கேட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். சுஜாதா, நீங்க என்ன சொல்றீங்க? யோர் ஆனர், சில சமயங்கள்ல கீழ்கோர்ட்ல ஏதாவது தவறுகள் நடந்துடலாம். அப்பீல்ல மேல் கோர்ட்ல அதை சரி பண்ணி தீர்ப்பு வழங்குறது தான் நடைமுறை. எங்களோட அப்பீல்ல உள்நோக்கம் இருக்கிறதா சார் சொல்றாரு. எஸ் யோர் ஆனர், உள்நோக்கம் இருக்கு. அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட கட்டுமான பணியை தொடரலாங்கிற தீர்ப்புல எங்களுக்கு உடன்பாடு இல்ல. தவறை சரி பண்ணணும். பாதிக்கப்பட்ட பையர் நரசிம்மனுக்கும் மற்றவங்களுக்கும் நீதி கிடைக்கணும். தவறான விதத்துல கட்டணம் கட்டுற அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட வேலைகளை தடுத்து நிறுத்தி பொதுமக்களை காப்பாற்றணும். இதுதான் எங்களோட உள்நோக்கம், குறிக்கோள். அதனால இந்த ஸ்டே ஆர்டரை வெக்கேட் பண்ணக்கூடாதுன்னு உங்களை கேட்டுக்கிறேன் யோர் ஆனர். அபி கன்ஸ்ட்ரக்ஷனை தொடர்ந்து வேலை செய்ய அனுமதிக்கிறது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடும். தட்ஸ் ஆல் யோர் ஆனர். யுவர் ஆனர், மேடம் ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாங்க. ஆனா அதுல எந்த பாயிண்ட் இல்ல யுவர் ஆனர். கீழ்கோர்ட்ல ஸ்டே வாங்கினதுக்கு சில காரணங்களை சொன்னாங்க. அந்த காரணங்களை கீழ்கோர்ட் ஆராய்ஞ்சு பார்த்துச்சு. 2 இன்ஜினியர், ஒரு அட்வொகேட் கொண்ட கமிட்டி நேர்ல போய் பார்த்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது தவிர சாயில் டெஸ்ட், கட்டுமான பொருட்களின் தரத்தை எல்லாம் பரிசோதிச்சு தெளிவான முழுமையான விசாரணைக்கு அப்புறம் தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த அப்பீல் பெட்டிஷன்லயும் இதையே தான் சொல்லியிருக்காங்க. புதுசா எந்த காரணங்களையும் இந்த அப்பீல் பெட்டிஷன்ல சொல்லல. இவங்களுடைய நோக்கம் பிரச்சனையை இழுத்தடிக்கிறது தான். அபி கன்ஸ்ட்ரக்ஷன் தன்னுடைய தொழிலை தொடர்ந்து நடத்தக்கூடாது, அவ்வளவுதான். யுவர் ஆனர், ஒரு நிறுவனம், அதுலயே கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் தன்னுடைய வேலையை நிறுத்தினா ஏகப்பட்ட இழப்புகளை சந்திக்க நேரிடும். பின்னாடி அந்த இழப்புகளை சரி செய்யவே முடியாது யுவர் ஆனர். ஒருவேளை அபி கன்ஸ்ட்ரக்ஷன் மேல எந்த விதமான தவறும் இல்லைன்னு பின்னாடி இந்த கோர்ட் முடிவு செஞ்சா கூட தொழில ஏற்பட்ட பாதிப்பை ஈடுகட்டவே முடியாது யுவர் ஆனர். எனவே அபி கன்ஸ்ட்ரக்ஷன் தன்னுடைய வேலையை தொடர்ந்து நடத்துறதுக்கு இந்த கோர்ட் அனுமதி தரணும். இந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ணி உத்தரவிடணும்னு கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இந்த கோர்ட் சில தீர்மானங்களை எடுத்திருக்கிறது. ஏற்கனவே கீழ்கோர்ட் முறைப்படி கமிட்டி அமைத்து விசாரித்து அந்த விசாரணையின் அடிப்படையில் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அங்கே கூறப்பட்ட அதே காரணங்களைத்தான் நரசிம்மன் தரப்பில் இங்கேயும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கீழ்கோர்ட் கமிட்டி அமைத்த முறையில் ஏதேனும் சந்தேகம் இருந்திருந்தால் அதற்கான ஆதாரங்களை நரசிம்மன் தரப்பு இந்த கோர்ட்டிலே சமர்ப்பித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எதையும் இங்கே சமர்ப்பிக்கவில்லை. எனவே வளர்ந்து வரும் ஒரு நிறுவனத்தின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் கீழ்கோர்ட் அளித்த தீர்ப்பினை கணக்கில் எடுத்துக்கொண்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மீதுள்ள ஸ்டேயை வெக்கேட் செய்து Thank you, Your Honor. Thank you, sir. Okay, welcome. Thank you, sir. It's okay. Yeah. I don't know what is happening. நீங்க தானே சொன்னீங்க ஸ்டே வெக்கேட் பண்ண முடியாது. இப்போ என்னாச்சு? அதையும் நம்ம கரெக்டான பாயிண்ட்ஸ் தான் எடுத்து வச்சோம். ஜட்ஜ் ஸ்டேயை வெக்கேட் பண்ணிட்டாரு. சில சமயம் இப்படிதான் நடக்கும். இப்படி நடக்கும்னு சொல்றதுக்கு நீங்க எதுக்கு சுஜாதா?
வாயால சொன்னா பத்தாது, அதை நடத்தி காட்டணும். நம்ம சைடுல நம்ம நல்ல பாயிண்ட்ஸ் தான் எடுத்து சொல்ல முடியும், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. நேத்து வரைக்கும் நம்ம சைடா ஜட்மெண்ட் வரும்னு வாய்க்கிலியா பேசுனீங்க, இன்னைக்கு மாத்தி பேசுறீங்க. ரிலாக்ஸ் ஆதி, நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. எப்பவுமே நாமளே ஜெயிச்சிட்டு இருக்க முடியாது. ஜெயிக்கணும், எப்பவுமே நான் தான் ஜெயிக்கணும். அதுக்காக தானே காசு அள்ளி அள்ளி கொட்டுறேன். வியாக்கியானம் பேசுறதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. ஆதி, பணம் எல்லா இடத்துலயும் வேலை செய்யாது. நாம நம்ம சைடுல இருந்து கரெக்டா தான் மூவ் பண்ணோம், இது 100% உண்மை. ஆனா சாயில் டெஸ்ட் அவங்களுக்கு ஃபேவரபிளா இருந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் ஜட்ஜ் ஸ்டே வெக்கேட் பண்ணி கொடுத்திருக்காரு. ஜட்ஜ் என்ன பெரிய ஜட்ஜ்? ஆதி, சட்டம் தெரியாம ஜட்ஜை பத்தி கமெண்ட் பண்ணாதீங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எனக்கு எப்படியாவது அந்த அபியோட வேலை நிறுத்தி ஆகணும். பேசாம அவ பில்டிங்க்கு பாம்பு வச்சு நொறுக்கிடலாமா? ப்ளீஸ் ஆதி, அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இது வரைக்கும் இந்த கேஸ்ல நீங்க மறைமுகமா தான் செயல்பட்டிருக்கீங்க. நாளைக்கு உங்க மேல ஏதாவது சார்ஜ் வந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி, இப்போ இதுக்கு என்னதான் வழி? மிஸ்டர் நரசிம்மன், உங்க கூட வீடு வாங்கின மத்த 9 பேரும் உங்க சைட் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? கண்டிப்பா மேடம். என்ன ஒண்ணு, அந்த அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நாம ஸ்டே வாங்கினதுனால அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வீடும் கிடைக்கல. ஆதி சாரும் பெருசா ஒண்ணு கவனிக்கலன்னு ஃபீல் பண்றாங்க மேடம். யோ, இதுக்கு நான் எவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கு தெரியுமா? அர்த்தம் இல்லாம பேசுற நீ. ஆதி, அவங்க ஃபீல் பண்றதும் நியாயம் தானே. மிஸ்டர் நரசிம்மன், கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருக்க சொல்லுங்க. சீக்கிரமே அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் காம்பன்சேட் பண்ணிடலாம். ஆதி கண்டிப்பா செய்வாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மேடம். எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உடனே பிள்ளையார் கோயிலுக்கு போய் 100 தேங்காய் உடைச்சிடுவோம்மா. கண்டிப்பா. நானும் வரேன் சார். வாங்க வாங்க. ஹலோ மேடம், என்ன மேடம் நீங்க எங்க கிட்ட வீடு கட்டி தரேன்னு பணத்தை வாங்கிட்டு நடுத்தர நிக்க வச்சுட்டு பேசாம போயிட்டே இருக்கீங்க? மேடம் ஏதாவது பேசுங்க மேடம். யோ, இங்க பாரியா, என்னையா பேச சொல்ற? எங்களை வேலை செய்ய விடாம கோர்ட்டுக்கு வந்து கேஸ போட்டு எங்க வேலையை கெடுத்ததே நீ தானையா? ஆமாயா, மட்டமான முறையில வீடு கட்டுறீங்கன்னு கேஸ் போட்டேன். யோ, என்ன மட்டம்ன்ற? என்ன மட்டமான வீடு கட்டிட்டோம்? ஆமாயா, எங்க கையில காசை வாங்கி பையில போட்டுக்கிட்டு தரம் இல்லாத வீட கட்டுறீங்கன்னு கேஸ் போட்டேன். ஹலோ, ரைட்டோ தப்போ கேஸ் போட்டிருக்குல்ல, உங்க சைடு நியாயம் இருந்தா உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க மேல அபாண்டமா பழி போடுறது, நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்லி பொய் கேஸ் போடுறது, இதெல்லாம் சரியா? இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. யாரையா பொய் கேஸ் போட்டது? நீங்க பணத்தை வாங்கி ஏமாத்தி கொள்ளடிப்பீங்க, நாங்க கேட்க கூடாதா? வாய முடிட்டு கம்மிட்டு இருக்கணுமா? இத பாருங்க, இந்த மாதிரிலாம் தப்பா பேசினா என்னயா பண்ணுவேன்? திருந்தாத ஜென்மங்க. மிஸ்டர் ஆதி, இது வரைக்கும் நீங்க சட்டத்தை தப்பா பயன்படுத்தி எங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தீங்க, பொறுத்துக்கிட்டோம். இப்போ அடிதடிக்கும் தயாராயிட்டோம். உங்க ஆளுங்க உங்க சார்பா அடிதடிக்கு வந்தா எங்க ஆளுங்களை எங்க சார்பா அடிதடிக்கு வருவாங்க. இப்படி தொடர்ந்து பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்க மேலேயும் கை வைக்க வேண்டிய ஒரு சொல்லிட்டேன். வாங்க போலாம். சார், Don't talk! Get out! Get out of my sight! Absolute useless! கேட்டீங்களா? கேட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு எடுப்புடையான ஆள் என் மேல கை வைப்பேன்னு சொல்லிட்டு போறான். கூல் ஆதி. And I'm standing helpless. I'm standing helpless, Sujata. ஆதி, control yourself. This is court. Control my foot.